இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, நான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளர் தொண்டி சாதிக் பற்றா பேசுகிறேன். தொண்டியில இமாரம் அப்துல் ரஹீம் அவர்கள் 1922 இதே நாளில 27/4/1922 பிறந்தாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு பண்புகள் ஆசிரியர். 1948 வாழ்க்கையில் வெற்றி என்ற நூலை எழுதுறாங்க. பேரறிஞர் அண்ணா அவங்கள அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அலமாரிகள் நூல் நிலையங்களாக செயல்பட வேண்டும். அந்த நூல் நிலையங்கள்ல எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்களுடைய நூல்களை வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்களது நூல்களை வைத்து அந்த நூல்களை படித்து பயன்பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த படைப்பாளர்களில் ஒருவர், அதாவது சுய முன்னேற்ற நூல்களை தமிழுக்கு முதலில் தந்தவருமான தமிழ் இலக்கிய உலகில தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவர் தான் இந்த இமாரம் அப்துல் ரஹீம் அவர்கள். 1928 யூ கேன் வின் என்ற புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்திற்கு, அதாவது சுய முன்னேற்ற நூல்கள் தான், அந்த நூல்களுக்கு முன்பாகவே 1948 வாழ்க்கையில் வெற்றி என்ற நூலை தமிழுக்கு தந்து இந்தியாவிலேயே அதிகமான விற்பனை பெற்ற நூல் என்று அந்த நூல் பேசப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு இலக்கியவாதி, எழுத்தையும் வாசிப்பையும் உயிர் மூச்சாக கொண்டவர். அமெரிக்க அதிபர் ஐசக் ஓவன் அவர்கள் அமெரிக்காவுக்கு அவர்களை பாராட்டும் விதமாக வரவழைப்பதற்காக முயற்சி எடுத்தார்கள். அந்த நேரத்தில் நான் 2 புத்தகங்களை எழுதிவிடுவேன் என்று அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று அந்த பாராட்டை பெற விரும்பவில்லை. அதே சமயத்தில் அமெரிக்கா தூதரகத்துக்கு தமிழகத்திலே வரவைத்து பாராட்டு பெற்ற ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர். அது மட்டுமல்ல, டாக்டர் கலைஞர் அவர்களாலும் மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர். பல்வேறு பத்திரிகையாளர்கள் சுய முன்னேற்ற நூல்களை தமிழகத்துக்கு தந்திருந்தாலும் தமிழுக்கு முதல்ல 1948 தந்தவர் ஒரு இலக்கியவாதி. அவர் 1993 இந்த உலகை விட்டு பிரிந்தார். கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள்ல அவர் தமிழ் இலக்கியத்திற்கு செய்த சாதனைகள், பல்வேறு நூல்களை எழுதி குவித்திருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த பன்னூல் ஆசிரியர் அவர்களுக்கு, அதாவது இன்றோடு இந்த 27/4/2025 103 ஆண்டுகள் கடந்த நூற்றாண்டை கடந்த எம்ஆர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு தமிழக அரசு அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுடைய புத்தகங்களை அரசுடைமையாக்க வேண்டும். தொண்டியில் புதிய கிளை நூலகம் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கிளை நூலகத்திற்கு எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்களுடைய நூல்களை அவருடைய பெயரை வைத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று அன்போடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தொண்டி மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.